அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா சசிகலாவை ஓபிஎஸ்ஐ டிடிவியை சேர்த்து ஒரு கூட்டணி உருவாக்கணும் முயற்சி பண்றாரு. அது நடக்காமையே போச்சு. இப்போ நேரடியாக அமித்ஷா என்ன சொல்லிட்டாருன்னா இந்த கூட்டணியை பற்றி முடிவு செய்வது தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் இந்த கூட்டணி. அண்ணாமலைக்கு இங்கே ரோலே இல்லை. பாஜக கூட்டணி உருவாவதற்கு எடப்பாடி போட்ட ஒரே டிமாண்டு அண்ணாமலை முதல்ல தூக்குங்க அப்பதான் நான் வருவேன்னு அமித்ஷா உள்துறை அமைச்சகத்துக்கு கூட்டு போட்டு 3 நாளா மெட்ராஸ்ல உட்காந்துருக்காரு. அறிவிச்சிட்டு போகணும்னு அங்கே வரும்போது மீடியா ஆட்களோட வந்துட்டாரு. எடப்பாடி லுங்கியை கட்டிட்டு வீட்டில் உட்காந்து எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கிறார். பாஜகவுல இப்போது தனி மனித துதிப்பாடல் இருக்கு. மோடியே வந்தாலும் ஓம்காளி ஜெய்காளி தான். பாரதிக்கு மாதாக்கி ஜெய் இப்படி கத்துற ஆள் போறான். அண்ணாமலை ஜெயிக்கிறான். அமித்ஷா மிரண்டு போய் உட்கார்ந்து இருக்காரு. அப்போ அண்ணாமலைஜி இத்தனை உலகாப்பொடி வெங்கடேசுகளை அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா தனக்கு இன்னும் அதிகாரம் இருக்கிறது. தன்னுடைய அதிகாரத்தை பாஜக எதிர்பார்த்து காத்து கிடக்கு. இல்லாம தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுலேருந்தே ஒரே சிக்கலாக தான் இருக்குது. பாஜகலேருந்து ஒன்று சொல்லுவது, அதிமுகலேருந்து பதில் தருவது, தலைமைக்கு பேச வேணான்னு சொல்லுங்கன்னு லெட்டர் அனுப்புவது, இப்படியே போய்கிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தார். திடீர்னு வந்துட்டு கூட்டணி குறித்து கேள்வி கேட்டால் நான் சொன்னால் பிரச்சனை ஆகும் அப்படின்றாரு. அப்புறம் சொல்லாமலாவது இருந்திருக்கலாம். என்ன கேட்டால் 2026 பாஜக ஆட்சி தான் நடைபெறும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாரு. அதற்கு அடுத்த லைனாக தலைமை என்ன உத்தரவிடுதோ அதுக்கு நான் செயல்படுவேன் அப்படின்றாரு. அவர் முன்னாடி ஒரு தலைவர், இப்போது தலைவர் அல்ல. அப்போது தலைமைக்கு ஒரு தொண்டர் அப்படின்னா தலைமை கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கும்போதே தலைமை சொல்வது தான் உறுதி. அதிமுக பாஜக கூட்டணி நல்ல முறையாக போயிட்டுருக்குங்கண்ணா அப்படின்னு தான் அவர் பேசியிருக்கணும். ஆனால் இங்கே வந்து அவர் இதை வைக்கிறாருன்னா யாராவது தலைமையின் உத்தரவின் பேரில் அதிமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக இதை பண்ணுறாங்களா, இல்லை மீண்டும் வந்து பாஜகவில் நான் இன்னும் இருக்கேன் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக அண்ணாமலை தனிப்பட செயல்படுகிறாரா? இல்லைம்மா, இப்போ அண்ணாமலைக்கும் அமர் பிரசாத் ரெட்டி 2 பேருக்கும் என்ன கோபம்னா நீங்கள் இன்னொரு 6 மாதம் கழித்து மாற்றிருக்கலாம் என்னைய. ஏன்னா திமுக இருக்கிற இன்னொரு 6 மாதம் எங்களுடைய கலெக்ஷன் கமிஷன் கட்டிங்கை நாங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இதை இப்போ எங்களுக்கு எவனும் தரமாட்டேங்கிறான். இருக்கிறவனும் எங்கள் பினாமிகளும் இப்போ எங்களுக்கு தரமாட்டேங்கிறான். புதுசாகவும் வரமாட்டேங்குது. அடித்து கொடுத்த பினாமியும் அவனை பாதுகாக்க முடியல. ஏன்? அதிகாரம் இல்லை. அமர் பிரசாத் ரெட்டிக்கு இதே பிரச்சனை, அண்ணாமலைக்கு இதே பிரச்சனை தான். அப்போது இந்த பாஜக கூட்டணி உருவாவதற்கு எடப்பாடி போட்ட ஒரே டிமாண்டு அண்ணாமலை முதல்ல தூக்குங்க அப்போ தான் நான் வருவேன்னு. நீங்கள் அமித்ஷா உள்துறை அமைச்சகத்துக்கு பூட்டு போட்டு 3 நாளாக மெட்ராஸில் உட்காந்துருக்காரு. எப்படியாவது கூட்டணி உறுதி பண்ணிட்டு தான் நான் போகணுன்னு அறிவிச்சிட்டு போகணுன்னு அங்கேருந்து வரும்போதே மீடியா ஆட்களோடு வந்துட்டார். எடப்பாடி லுங்கியை கட்டிட்டு வீட்டில் உட்காந்து எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கிறார். உளவுத்துறையிலும் தகவல் போகுது, எடப்பாடி இன்னும் வேட்டிக்கே வரல, லுங்கியில் தான் இருக்கார். லுங்கி பணியிலிருந்து எம்ஜிஆர் பாட்டை போட்டு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இப்படி பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. அமித்ஷா வந்ததுக்கான எந்த பரபரப்பு இல்லைன்னு அமித்ஷாவுக்கு உள்துறைக்கு தகவல் போயிட்டே இருக்கு. அப்போது என்னையா அவர் கேட்குறாரு, அண்ணாமலையை எடுத்தால் தான் நான் உங்களை சந்திக்க வருவேன். உடனடியாக அமித்ஷா வீட்டில் இருந்த டிவி பூரா எங்கே போகுது? எல்லாம் கமலாலய போகுது. எங்கேருந்து உடனே வர சொல்கிறாங்க. யாரை? நயினாரை. விருப்ப மனு வாங்குறாங்க. விருப்ப மனு வாங்கினால் யாரை? மாநில தலைவருக்கு அடுத்த விருப்ப மனு அண்ணாமலை கொடுக்கல. அண்ணாமலை கொடுத்துருந்தா அண்ணாமலை போட்டியில் இருப்பதாக தெரியும். இல்லை, வேற எங்கேயோ இருந்து ஒரு புதுசாக ஒரு நபர் வந்து கொடுக்க மேற்படி எல்லாரும் பார்வையிலே எரிச்சு அவரை தள்ளி விட்டு நயினார் அவர்களுடைய விருப்ப மனு மட்டும்தானே வந்து அங்கே கொடுக்கப்பட்டது. ஆமாம், இதுதான் அமித்ஷாவுடைய கட்டளை. அமித்ஷா கட்டளையிட்டது யார்? எடப்பாடி. முதல்ல அண்ணாமலை கதையை முடிச்சிருங்கய்யா, அப்போ தான் நான் அமித்ஷா பார்ப்பேன். இந்த அளவுக்கு அண்ணாமலை மீது கடூர கோபம் கொண்ட எடப்பாடி பிஜேபி கூட்டணியை நீங்கள் அரசியல் பண்ணிடுவீங்களா நான் பார்க்குறேன். இதுதான் இப்போ அண்ணாமலையினுடைய கோபம். பிஜேபி தான் எங்கள் முதலமைச்சர். 3% மேலே ஓட்டில் எப்படியே முதலமைச்சராக முடியும்? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா சசிகலாவை ஓபிஎஸ்ஐ டிடிவியை
சேர்த்து ஒரு கூட்டணி உருவாக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அது நடக்காமையே போச்சு. இப்போ நேரடியாக அமித்ஷா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கூட்டணியை பற்றி முடிவு செய்வது தமிழ்நாட்டில் எடப்பாடி தான். எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் இந்த கூட்டணி. அப்போ அண்ணாமலைக்கு இங்கே ரோலே இல்லை, அண்ணாமலைக்கு சீட்டே கிடைக்காது. அதிமுக ஏற்கனவே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேற அமித்ஷா அவர்கள் 2 முறை வந்து அழுத்தமா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ கூட்டணி ஆட்சியான்னு கேட்டா அதிமுக இருந்து பதில் தர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இப்போ அண்ணாமலையும் ஒரு பக்கம் இருந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி? இல்லை, அண்ணாமலையை வந்து அமித்ஷா தான் கட்டுப்படுத்தணும். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களே, ஏற்கனவே அண்ணாமலை அவர்களால் தான் இந்த கூட்டணியே உடைஞ்சு போனது, மீண்டும் இவர் வந்து இவரோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு, தலைமைக்கு உத்தரவிட்டு அவரை பேச வேணான்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்களாமே. இல்லை, அது தொடர்ச்சியாகவே அண்ணாமலை என்னைக்கு தன்னை கட்சி விட்டு நீக்கட்டும்னு நினைக்கிறது. கட்சி விட்டு நீக்கினால் பாஜகவில் இருக்கிற அண்ணாமலை ஆதரவுகளோடு தனி கட்சி ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிதமான இந்துத்துவா கட்சி அதெல்லாம் இப்போ பதிவு பண்ணி வச்சிருக்காரு. அண்ணாமலை தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. என்ன பேர் பதிவு பண்ணியிருக்காரு சார்? இல்லை, அது தெரியல, ஆனால் பதிவு பண்ணிட்டார். இங்கே அவருக்கு பாஜகவில் இடமில்லை, சீட்டு இல்லை, அவருடைய ஆதரவாளர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு இல்லை, இப்படியெல்லாம் ஒரு சர்ச்சை வருகிற பொழுது அமர் பிரசாத் ரெட்டி தலைமையில் ஒரு கட்சி உதயமாகும். பாஜகவை உடைத்து கொண்டு போறதுக்காக திட்டம் வச்சிருக்காரு. இதோட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பாஜகவில் எப்பவுமே தனி மனித துதிபாடல் இருக்காது. மோடியே வந்தாலும் ஓம் காளி ஜெய் காளி தான், பாரதிக்கு மாதாக்கு ஜெய் இப்படி தான் கத்துவான். அப்போ இந்த பாரதிக்கு மாதாக்கு ஜெய் இப்படி கத்துற ஆள் பூரா அண்ணாமலை ஜெயங்கிறான். அமித்ஷா மிரண்டு போய் உட்காந்துருக்காரு. என்னடா பாரத மாதாக்கு தூக்கி ஓரமாக போட்டானுங்க, ஓம்காளி ஜெய்காளி தூக்கி ஓரமாக போட்டானுங்க, அண்ணாமலை ஜிக்கு ஜெயங்கிறான். அப்போ அண்ணாமலை ஜி இத்தனை மிளகாப்பொடி வெங்கடேஷுகளை பேர் பாருங்க, மிளகாப்பொடி வெங்கடேஷ். அடுத்து மூஞ்சில் மிளகாப்பொடி அடிக்கிறது, அமித்ஷா மூஞ்சில் மிளகாப்பொடி அடிக்கிறது, அமித்ஷா மூஞ்சில் மிளகா தண்ணியை ஊற்றி தலையில் ஊற்றுறது. அமித்ஷா அவர்களை போய் வரவேற்றிருக்காரு. அடுத்த நாள் கழிச்சு பிடிச்சி போலீஸ் உள்ளே போட்டுருச்சு. 60 வழக்கு நிலுவையில் இருக்கு. இல்லை, அது பேச பொருள் ஆனதுனால, ஆகலைன்னா இது நடந்திருக்காது இல்லை. அப்போ இந்த கூட்டம் பூரா யாருடைய கூட்டம்? அண்ணாமலை கூட்டம். சிடி மணியிலிருந்து ஓடி மணியிலிருந்து எல்லா சட்டவிரோத நபர்கள் பூரா அண்ணாமலையுடைய கூட்டாளிகள். சீர்காழி சூர்யாவா, ஸ்டாலின் முதலமைச்சர் வச்சிருக்கிறார், அதே லேண்ட் குரூசர்கார் அவரும் வச்சிருக்காரு. ரியல் எஸ்டேட் ரவுடி எல்லாம் என்ன கொடி பறக்குது? தாமரை கொடி பறக்குது. அப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாரு? எடப்பாடிக்கு ஈக்குவலாக கூட்டணி கட்சி தலைவராக தன்னை இத்தனை கூட்டத்தை சேர்த்து, இத்தனை குற்றவாளிகளை சேர்த்து பிஜேபி ஒரு கட்சியாக காண்பித்த பிறகு எடப்பாடியுடைய டிமாண்டை அண்ணாமலை தூக்கி போடுங்க. பிஜேபி ஈஸியாக அப்படி எடப்பாடி பேச்சை கேட்டு நம்மளை தூக்கி தெருவில் போட்டானு இல்லை. தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஒரு மாநிலத்துக்கு 2000 பேர் இருப்பான், 34 மாவட்டத்துக்கு 64,000 பேர் ஒரு ஆள். இந்த கும்பலை எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? அண்ணாமலை அறிவிப்பே மொத்தமாக தானே வந்துச்சு. அப்போ பாஜக தன்னை பழிவாங்கி விட்டது, பாஜகவை பழிவாங்கணும்னு நினைக்கிறார் அண்ணாமலை. பாஜகவை மீறி, அமித்ஷா அவர்களை மீறி செயல்பட முடியுமா அண்ணாமலை அவர்களால்? இல்லை, அவரை தன்னை கட்சியிலும் தூக்கி வீச சொல்றார். பாஜக மீது குற்றச்சாட்டை சொல்லிட்டு தனி கட்சி ஆரம்பிச்சலாம் நினைக்கிறார். அதுக்கு பாஜகவுக்கு விசுவாசமா இருந்தேன், பாஜக எனக்கு விசுவாசமா இல்லை. இப்படி அவருக்கு ஒரு என்ன தேவைப்படுது? சிம்பத்திக்கு தேவைப்படுது. நீங்களே என்ன வெளியே அனுப்புங்க. 26 வரைக்கும் அப்ப இது நடக்காது. அமித்ஷா அவர்கள் பண்ண போறது இல்லை. அவருக்கு என்னன்னா, அவருக்கு ஒரே நோக்கம் திமுகவை வரவிடாம பண்ணணும். இல்ல, திமுக முன்னாள் அமைச்சர்களோடு, மூத்த அமைச்சர்களோடு, இந்நாள் மூத்த அமைச்சர்களா இருக்கிறவர்களோடு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் சைலண்ட் மோட்ல போறாரு, ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறாருன்ற ஒரு செய்தியும் வருது. அது உண்மைதான். நீங்க அவருடைய அண்ணாமலை சொரமிக்ஸ், அண்ணாமலை செங்கல் தொழிற்சாலை, அண்ணாமலையார் சொந்தமாக வச்சிருக்காரு. அதுக்கு அவருடைய மனைவி அகிலாவும் மச்சனை சிவகுமார் பார்த்துட்டு இருக்காங்க.
சவுடுமணி எங்கேருந்து போகுதுன்னா துரைமுருகன் டிபார்ட்மெண்ட் தான் போகுது. ம். துரைமுருகனுடைய டிபார்ட்மெண்ட் தான் போகுது. நீங்கள் மாநில தலைவராக இருக்கிற பொழுது நேரு அவருக்கு பல கோடி ரூபாய் பணம் கொடுத்தார். சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சர் பணம் கொடுத்தார். ஏவா வேலு கொடுத்தார். மூர்த்தி கொடுத்தார். இப்படி கொடுக்கப்பட்ட பணங்கள் தான் பலாயிரம் கோடியை பிஜேபி சொல்லி ரெய்டு விட்ட காலம்லாம் போய் பிஜேபி ஆளுங்க ரெய்டு விட்டாங்க. அகிலா வீட்லேயும் சிவகுமார் வீட்லேயும் ரெய்டு நடந்துச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர் திமுகவில் வாங்கி சேர்த்து எங்கே போக போகிறார், அடுத்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. தன்னுடைய கொங்கு பேரவை ஆட்களோடு சிங்கப்பூரில் ரகசிய மீட்டிங் வச்சுக்கிறாரு, துபாயில் மீட்டிங் வச்சுருக்கிறார். தனக்கு பொருளாதார உதவி செய்யக்கூடிய கொங்கு ஈஸ்வரனுடைய ஆதரவாளர்களை பூரா தன் பக்கம் திருப்புறாரு. இதெல்லாம் உளவுத்துறைக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் பிஜேபிக்காரன் சொல்லி மற்ற வீட்டில் ரேடு போகும், பிஜேபிக்காரன் வீட்டிலே ரேடு போச்சு. அப்போ அண்ணாமலையை இப்போ அண்ணாமலையுடைய வளர்ச்சி என்பது பாஜகவுக்குள்ள ஆர்எஸ்எஸ்க்குள்ள தனி மனித வளர்ச்சி. அப்போ பாஜக என்ன ஆகி போச்சு, தேஞ்சு போச்சு. 3% முஸ்லீம்கள், 1% இந்து சனாதனவாதிகள் தான் பாஜக ஓட்டு போடுவான். 3-4%. இப்போ அண்ணாமலை வந்ததுனால அந்த 4 7 போய் 11 போச்சு. இந்த 11% 3-4 கழிச்சுங்க, 5 கழிச்சுங்க, 7% வாக்கு வங்கி என்பது அண்ணாமலை அனைத்து சாதிகளையும் அனைத்து போலீஸ் தேடப்படுகிற குற்றவாளிகள், ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு, ராஜசேகர், ஹாரிஸ் எல்லாம் பாஜக. மிளகா வெங்கடேசனை போல பல மிளகா வெங்காய வெங்கடேசன், காஞ்ச மிளகா வெங்கடேசன் எல்லாம் பல பேர் பாஜகவில். அவன் ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு வரான், ஒரு 200 பேரை கூட்டிகிட்டு வரான். 3% வாக்கு தான் பாஜகவினுடைய இது அப்படின்றாங்களே. ஆமாம்மா, நிரந்தர வாக்கு வங்கிங்கிறது முஸ்லீம்கள் எப்படி தமிழ்நாட்டில் 14% மொத்தமாக ஓட் பேங்க், அது எங்கேயுமே போகாது. அதே போல் பாஜகவுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்க இந்தியா முழுக்க 3% பார்ப்பனர்கள் தான் அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி. ஒரு ஓட்டு கூட வெளியே போட மாட்டான். பாஜகவுடைய நிரந்தர வாக்கு வங்கியை பார்ப்பனர்களுடைய 3% மட்டும் நம்பித்தான் பாஜக இந்தியா முழுக்க இருக்கு. மீதி வாக்கு வங்கியெல்லாம் நீங்கள் வரும் போகும். 85-86 பாஜக 2 MP தானே, அத்வானியும் வாஜ்பாய் தானே. முரளி மனோகர் ஜோஷி அந்த ரத யாத்திரை ஆரம்பிக்கிறதுக்கு பிறகுதான் பிஜேபினா என்ன கட்சினே தெரியும். அதுக்கு முந்தி பிஜேபினா யாருக்கும் தெரியாது. காங்கிரஸ் தெரியும், கம்யூனிஸ்டுகளை தெரியும், பகுஜன் சமாஜ் கட்சி தெரியும், பல கட்சி தெரியும். பாஜகவை யாருக்குமே தெரியாது. இப்போ மாநிலத்தில் அதிகாரம் செலுத்துகிற அளவுக்கு பாஜக வந்திருக்குன்னு சொன்னால் அது 2 திராவிட இயக்கங்களின் மீது சவாரி செய்தால் வந்திருக்கு. ஓகே, இப்போது நயினா நாகேந்திரன் அவர்களை பாஜக மாநில தலைவராக போட்டிருக்காங்க. இப்போ அவர் பேசுவதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த விஷயத்துலையும் சரி ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் தராரு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து கூட்டணி குறித்து முக்கிய விஷயங்கள் குறித்து இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ தலைவராக அவர் செயல்பட வேண்டியது, அவர் ஸ்கோர் பண்ண வேண்டியதெல்லாம் இவர் பண்ணிக்கிட்டு இருந்தா மீண்டும் வந்து உரசல் ஆரம்பிக்குமா அவங்க 2 பேத்துக்கு இடையிலே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல. நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துலலாம் இவர் பூந்து பேசிட்டு போயிடுறாரு. இந்த தலைவர் நயினா நாகேந்திரன் தான் அப்படிங்கிறது நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வருது இல்லை. மீண்டும் அண்ணாமலை அவர்களே வந்து உட்கார்ந்துருவாரா அப்படிங்கிறதுலாம் இல்லை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை தூக்கி வீசிடுச்சு. தொடர்பு எல்லைக்கு வெளியில் போயிட்டார். ஆர்எஸ் பிஜேபி எப்பவுமே தெளிவாக ஒரு முடிவு செஞ்சு தான் செய்வாங்க. தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதி கொங்கு வேளாளர்களுடைய வாக்கு தான் அதனுடைய பிரதிநிதி தான் அண்ணாமலை. அது எடப்பாடியே ஏடிஎம்கேக்கு வாங்கி பிஜேபி கொடுத்துட்றாரு. அப்போ அண்ணாமலை அங்கே வேலையே இல்லை. இப்போ முக்குளத்தூர் வாக்கு வங்கி வேணும், அதுக்கு தான் நயினாரை அங்கே நிறுத்தியிருக்காங்க. முக்குளத்தூர், நாடார், தேவேந்திர கூட வேளாளர் தென் மாவட்டங்கள் அது 3 தான் வாக்கு வங்கி. இந்த 3க்கும் நயினார் இருக்காரு, ஜான் பாண்டி இருக்காரு, தமிழிசையும் பொண்டாரும் இருக்காங்க. போதும். அண்ணாமலை இப்போ தேவையில்லைன்னு நிலைமை ஆகிப்போச்சு. அண்ணாமலை காலாவதியான மாத்திரையாக மருந்தாக போயிட்டாரு. ஆனால் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, தான் இன்னும் பாஜக வலிமையாக இருப்பதாக யார்கிட்ட காமிக்க வேண்டியது இருக்குன்னா
இந்த பினாமிகிட்ட காமிக்க வேண்டியிருக்கு. பினாமிகள் மூலம் ஏன்னா சாதாரண ஒரு காவல்துறை அதிகாரி பல ஆயிரம் கோடி சேர்ந்துருச்சு, பல ஆயிரம் கோடி. ஒரு கோடிக்கு 100 லட்சம் ரூபா, 100,000 சேர்ந்தா 1 லட்சம். இதெல்லாம் மக்கள் மறந்துட்டான். இப்போ அண்ணாமலைகிட்டே ஒரு 5,000 கோடி இருக்குது. 5,000 கோடி வைத்திருப்பவன் சசிகலா நிலைமை வந்துடக்கூடாது. பினாமி பூரா அவன் போய் வேற கட்சியில் சேர்ந்துருவான். நான் தான் பாஜக நீங்கள் ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டார் பார்த்தீங்களா? கோடம்பாங்க செவ்வறு பூரா நயினார், அண்ணாமலை, முருகன் 26 3 பேருடைய ஆட்டத்தை பார்க்கத்தான் போகிறீர்கள். இவர் ரொம்ப முக்கியமாக இருக்காராம். இவரே காசு கொடுத்து, இவரே பசை வாங்கி கொடுத்து, இவரே செவரில் விட்ட சொன்னார் ஆளை வச்சு. இதெல்லாம் கூத்தியும் பார்த்துட்டு தான் இருக்கோம். தினமலரில் இவரே நயினாருக்கு எந்த பவர் இல்லை, ஆமாம், அப்படி இவரே காசு கொடுத்து அங்கே விளம்பரம் அங்கே செய்தி அடிக்க சொன்னார். அமித்ஷா அவர்கள் முன்னிலையிலேயே அண்ணாமலைக்கு அண்ணாமலை அவர்கள் இருந்தால் தான் கரகோஷம் வரும், நயினாருக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இதெல்லாம் இப்படித்தான் இருக்கு. நான் பார்க்காத அரசியலா அமித்ஷா அவர்களுடைய நான் குஜராத்ல இருந்து நான் இப்போ டெல்லிக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீ அரசியல் பண்ணு, நீயே அரசியல் பண்ணு. நயினாருடைய பையன் பாலாஜி இருக்கார், அவர் அரசியல் பண்ணுவார். எல்லா புறம்போ கடத்தி பட்டா போட்டுருவார். ஒரு வழக்கு இருக்கு பெண்டிங். அப்போ இத பாலாஜி அண்ணாமலையை விட அதிகமாக அரசியல் பண்ணக்கூடிய நபர்கள். அது இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, தனக்கு இன்னும் அதிகாரம் இருக்கிறது, தன்னுடைய அதிகாரத்தை பாஜக எதிர்பார்த்து காத்து கிடக்கு. தான் இல்லாமல் தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை, தான் தான் பிஜேபியை பெரிய அளவில் ஒரு பெரிய முகத்தை நான் தான் அடையாளப்படுத்தினர். இதெல்லாம் அவரு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. இல்லை, இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலையை கூட்டணி தொடர்பாக கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு தலைமைக்கு இது பண்ணுறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க போது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அக்கா தம்பின்னு உறவாக இருந்தாங்களே, திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த எடுத்து போகிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, இப்போ அண்ணாமலை இல்லைன்னா அடுத்த லைம் லைட்டுக்கு தமிழிசை வந்துடும். இப்போ அண்ணாமலை வர்றதுனால நயினாரையும் காணும், அக்கா தமிழிசையும் காணும். இதுதான் பதவி சண்டை தான் எல்லாம். அண்ணாமலை இல்லைன்னா, அண்ணாமலை அவன் அடக்கி வாய்ச்சாருன்னா நயினார் யாரை முன்னாடி தள்ளி விடுவார்? தமிழிசை. இப்போ தமிழிசையை கும்பலாக காணாம போயிடுது. எல்லாத்துக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. அதனால தான் அண்ணாமலை அடக்கி வாசிக்க சொல்லுங்க, இந்த கூட்டணி உடைச்சிருவாரு, இந்த கூட்டணி சுக்குநூறாக போயிடும். இதெல்லாம் யாருடைய வாய்ஸ்னா, அண்ணாமலையை டம்மி பண்ணுங்க. அண்ணாமலை வளர்வது ஆர்எஸ்எஸ்க்கு ஆபத்து, பிஜேபிக்கு ஆபத்து. தனி மனித வளர்ச்சி என்பது பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல நினைத்து கூட பார்க்க முடியாது. இவர் பிஜேபி அழிக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் அழிக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் முகத்தை கிழிக்கிறாரு, பிஜேபி முகத்தை கிழிக்கிறாரு. அங்கே வாஜ்பாய் தான், சவார்கர் தான், ஹெட்கேவர் தான், அவர்கள் தான் முகமே தவிர அண்ணாமலை முகம் இல்லை. ஆனால் இங்கே இவர்கள் முகமெல்லாம் வெளியிலே தெரியல, மோடி முகம் கூட தெரியல, அண்ணாமலை முகம் தான் தெரியுது. இது ஒரு ஆபத்தான போக்கு. தனி மனித வளர்ச்சி பிஜேபிக்குள்ள ஆர்எஸ்எஸ்க்குள்ள எந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாது. சீனதாயா உபார்த்தியாயா அவர் படத்தையே காணோம். அண்ணாமலை படம் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய மிளகாப்பொடி வெங்கடேசனுக்கெல்லாம் நீங்கள் அண்ணாமலை தவிர பிஜேபி யாருக்குமே தெரியல. இதுதான் இப்போ பாஜகவுக்குள் உள்ள ஒரு பெரிய சலசலப்பு. அது என்ன, இன்னொரு 3 மாதத்தில் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். அண்ணாமலை தூக்கி இன்னும் தொலைதூரம் தூக்கி வீசப்படுகிற நேரம் உருவாக்குகிற வேலை தான் இப்போ நயினாரும் தமிழிசை போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஓகே, நன்றி சார், நன்றி, உங்களோட நேரத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.